உங்களுக்காக செபிக்க நாங்க ஆசைப்படுகிறோம். அவர் வானத்தை படைத்தவர், அவர் பூமியை படைத்தவர், சகல குடிகளை படைத்தவர், அவர் ஏக சக்கராதிபதி. ஒவ்வொரு மனிதனுடைய பெயர் அவருக்கு தெரியும். வசனம் சொல்லுகிறது வேத புத்தகத்தில், இருக்கிற எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். நம்முடைய பிறந்த தேதியை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். எந்த உலகத்துல பிறக்கணும், யாருக்கு அம்மா அப்பா பிறக்கணும், நம்முடைய பெயர் என்ன, எல்லாவற்றையும் அவர் முன்குறிக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம நினைச்ச மாதிரி ஒரே நாள்ல பிறக்கல, எல்லாம் தேவனுடைய திட்டங்கள். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மன சோர்வுகள், திகில்கள். ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை தருகிறார், ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை நேசிக்கிறார், நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குடியினால எவ்வளவு குடும்பங்கள் அழித்து கொண்டிருக்கிறது, சண்டைகள், பயங்கரமான காரியங்கள். ஆனால் ஆண்டவர் விடுதலை தருகிறார். ஒவ்வொரு மனிதனையும் அவர் நேசிக்கிறார். என்னுடைய பெயர் கருணாநிதி. நாங்கள் 17 வருடங்கள் சென்னையில் பிச்சை எடுத்தோம். என்னை ஆண்டவர் ஒரு டாக்டராக இருக்கிறார். நாங்க ஏன் இந்த தெருவில் வந்து சொல்லணும்? நம்பிக்கையில, வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். ஒரு நல்ல வீட்டில் இருந்திருக்கலாம், படிப்பை கொடுத்தார், எல்லாத்தையும் நல்ல படிக்கிற ஞானத்தை கொடுத்தார். ஏன்? ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு காண்பிக்க இயேசு கிறிஸ்து எங்களை சந்தித்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடன், தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத காரியங்கள், மன சோர்வுகள். ஆனால் ஆண்டவர் இந்த கிராமத்தை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த கிராமத்தில் இருக்கிற மனிதர்களை நேசிக்கிறார். ஆண்டவர் பாரபட்சம் இல்லாமல் அனைவரை நேசிக்கிறார். ஆண்டவருக்கு உயர்ந்தால் தாழ்ந்தால் கிடையாது. படிச்சவன், படிக்காதவன், அழகானவன், அழகில்லாதவன், அப்படி எதுவுமே கிடையாது. அவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார். உங்களுக்காக அவர் உயிரை கொடுத்திருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இந்த கிராமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம், இந்த மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தினால் நான் ஒரு ஜெபம் செய்கிறேன் உங்களுக்காக. பரலோக தகப்பனே, இந்த கிராம மக்களுக்காக ஜெபிக்கின்றேன். இவர்களுக்காக நீ சிந்தின ரத்தத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இவர்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இந்த சமாதானமான கிராமம், சண்டை இல்லாத ஒரு கிராமம், சமத்துவமான கிராமம், ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த கிராமத்திலிருந்து ஐஏஎஸ் ஆபீசர் எழுப்புவார்களாக, இந்த கிராமத்திலிருந்து போலீஸ் ஆபீசர்கள் எழுப்புவார்களாக. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை எங்கள் ஜெபத்தின் மூலமாக இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் மனம் இறங்குவீராக, உதவி செய்வீராக. இந்த கிராமத்திற்காக ஆண்டவருடைய ரத்தம் பரிந்து பேசுகிறது ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிராமத்தில் தற்கொலைகள் நடக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால் இந்த கிராமத்திற்கு அனைவருக்கும் நல்ல பாதுகாப்பை தாருங்க. தூக்கு போட்டு மறிக்கிற ஆவியை கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தம் பாதுகாப்பாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் நீர்தான் வழி, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் என்று இவர்களை ஆசீர்வதிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you. God bless you. God bless you.